கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டப்பேரவைக்கான தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதற்கான பின்னணி காரணங்கள் குறித்த தகவல்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தலை தள்ளி வைப்பதற்கான முக்கிய காரணமாக என்ன கூறப்படுகிறது? காயத்ரி, முக்கியமாக ஏற்கனவே நம்ம கருத்தை பதிவு செய்திருந்தோம். அதாவது தகவல்கள் அனைத்துமே அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள். மொத்தம் 36 பேர் களத்தில் இருக்காங்க. அதிமுக, திமுகவை தவிர சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில குறிப்பாக இந்த தொகுதி, அதாவது தமிழகத்திலேயே உள்ள இந்த 234 தொகுதியில் இந்த அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தளவு அதிகமான வழக்குப்பதிவு, 5க்கும் மேற்பட்ட வழக்குப்பதிவு, அதிகமான பணம், குறிப்பாக ஒரு தடவை வருமான வரித்துறை ஏற்கனவே அன்புநாதன் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சோதனை நடத்தியதுல 4,77,00,000 பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1,89,00,000 மதிப்புள்ள பட்டு புடவைகள் மற்றும் சேலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக மது என்பது அதிகமாக இங்கே விநியோகிக்கப்பட்டதாகவும் அதன் தொடர்பாக கைது சம்பவங்களும் நடைபெற்றிருக்கு. வழக்குப்பதிவு, இது போன்ற மது விநியோகம், அது மட்டும் இல்லாமல் அதிகமான பணப்புழக்கம், வருமான வரித்துறை சோதனை, தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் அதிகமாக மீறப்பட்டுள்ளதால் தேர்தல் ஆணையம் தற்பொழுது 23ஆம் தேதி, அதாவது நாளை நடைபெற வேண்டிய இந்த அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தலை 23ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. தேர்தல் பணியாளர்கள் அனைவரும் தயாராக இருந்தாங்க. குறிப்பாக நாளை வாக்களிப்பதற்காக இந்த அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்காக வெளியூர்களிலிருந்து அனைவரும் ஆவலுடன் அவர்கள் இங்க வந்துள்ள சூழ்நிலையில தற்போது அவர்கள் மாலை, அதாவது நேற்று இரவு புறப்பட்டு சென்னையிலிருந்து வெளியூரிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் காலை வந்தவுடன் தான் அவர்களுக்கு தகவல் தெரிந்துள்ளது. தொடர்ந்து இப்ப பணியாளர்கள் அனைவருமே தேர்தலுக்காக தயார் நிலையில் இருக்கிறாங்க. நாம இப்ப தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கோம். இது தொடர்பாக நான் ஏற்கனவே பதிவு செய்தது போல 36 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கக்கூடிய நிலையில விவசாய சங்கங்களை ஆதரவு பெற்ற நொய்யல் ராமசாமியும் களத்தில் இருக்காரு. இது குறித்து அவரிடம் கேட்கலாம். தேர்தல் ஆணையம் இப்ப தற்போது 23ஆம் தேதி இந்த தேர்தலை ஒத்தி வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா? தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா தேர்தல் இப்படியே போயிட்டு இருந்தா மக்களுக்கு ஒரு ஜனநாயகத்து மேல் நம்பிக்கைலாம் போயிரு. இங்க தேர்தல் தலைமையில் இருக்கிற லீலாவதி மேடம் சரிங்க, மாவட்ட தேர்தல் அதிகாரி மாவட்ட ஆட்சியரும் சரிங்க, மாநில தேர்தல் ஆணையர் லக்கானி அவர்களும் சரி, இந்திய தேர்தல் ஆணையர் அனைவருக்குமே எங்கள் சங்கத்தின் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட நாங்கள் 12 கட்சி 24 சுயேட்சைகள் நாங்கள் நிற்கிறோம். 24 சுயேட்சையில் பார்த்தீங்கன்னா கட்சிக்காக போடப்பட்ட சுயேட்சைகள் நிறைய இருக்காங்க. உண்மையாக பாடுபடுறவங்க அடையாளம் தெரியாமல் போயிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கும்போது தான் செல்வாக்கு உள்ளவங்க தான் ஜெயிக்க முடியும், செல்வம் உள்ளவங்க ஜெயிக்க முடியாது. முக்கியமாக இந்த தேர்தல் இப்ப தற்பொழுது நாளை 233 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தமிழகத்தில் நடைபெறுது. இந்த ஒரு தொகுதி மட்டும் நடைபெறல. ஆனால் 23ஆம் தேதி நடைபெறும். ஆனால் நாளை, அதாவது நடைபெற்று 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்தவுடன் ஜெயிக்கக்கூடிய அந்த கட்சி அதற்கு சாதகமாக தான் இந்த 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தல் அமையும் என்று எல்லாரும் சொல்றாங்க. அது எப்படி இருக்கும்? அது மக்களோட மனநிலையை, பிரச்சாரங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி மனநிலையை மாற்றுமே தவிர உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க சொன்னாங்கன்னா இது நாளைக்கு நடைபெற தேர்தல் இப்ப தள்ளி வச்சது அவமானமா இல்ல நம்ம சிந்திக்க வேண்டிய செயலாங்கிறத மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும். ஜெயிச்சவக்குமே நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு மாயை உடையணுங்கிறத என்னோட எதிர்பார்ப்பு. ஆனால் மக்கள் பிரச்சாரத்துக்கு அடிமையா இருக்காங்கிறது உண்மைதான். முக்கியமாக காயத்ரி, அதாவது ஏற்கனவே 1991 இந்தியாவிலே அதை முக்கியமாக 230க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இங்க வேட்புமனு தாக்கல் செய்ததாக ஒரு தகவல் இருக்கு. அப்பொழுது தமிழகமே, அதாவது இந்தியாவே இந்த தொகுதியை திரும்பி பார்த்தது. காரணம் என்னவென்றால் அப்பொழுது அவர்களுக்கு இந்த பேலட் பேப்பர், அதாவது வாக்குச்சீட்டுகள் அடிப்படையில் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. தற்பொழுது இந்த தமிழகத்திலே சட்டமன்ற தொகுதி 234 தொகுதியில் நடைபெற வேண்டிய தேர்தல் என்பது அரவக்குறிச்சியில் மட்டும் நடைபெறாமல் 23ஆம் தேதி தேர்தல் ஆணையம் இதற்காக ஒத்தி வச்சிருக்காங்க. மீண்டும் அரவக்குறிச்சியை ஒட்டுமொத்த இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இருக்கு. சார்ல்ஸ், இப்போ தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அரவக்குறிச்சி தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நிறைய பேர், நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க, வெளியூர்ல இருந்து வாக்குப்பதிவு செய்யணுங்கிறதுக்காக கிளம்பி வந்திருந்தாங்க அப்படின்னு. பொதுவாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய தற்போதைய மனநிலை எப்படி இருக்கிறது? அவர்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? காயத்ரி, அதாவது முக்கியமாக ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல இந்த விவசாய அமைப்புகள், அவர் இந்த நொய்யல் ராமசாமி குறிப்பிட்டது போல சுயேட்சை வேட்பாளர்கள் அதிகமானவர் அவர்கள் களத்தில் இருக்காங்க. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். குறிப்பாக இந்த விவசாய பிரச்சனை என்பது, அதாவது இங்கு உள்ள விவசாய நிலங்களும் சரி, இங்கு உள்ள நீர் ஆதாரம் இவைகள் பெருக்க வேண்டும். இதற்காக மற்ற ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடியவர்களும் சரி, முன்னதாக இருந்தவர்களும் சரி, இதற்கான எந்த பணிகளையும் மேற்கொள்ளவில்லை. அதற்காக தான் இவர்கள் மக்கள் நலன் அக்கறையில் காட்ட வேண்டும் என்பதற்காக போட்டியிடுறாங்க.
மக்களை பொறுத்தளவு இங்கு உள்ளவர்களுக்கு தங்களுக்கு அதாவது அடிப்படை வசதிகள் மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய அந்த வேட்பாளர்களை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் அவங்க ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிகிறது. இதையும் தாண்டி குறிப்பாக இங்க பண விநியோகம் என்பது ஒரு 5 மணி நேரத்தில் வந்து பல கோடி ரூபாய், அதாவது குறிப்பாக ஒவ்வொருவரும் குற்றச்சாட்டை முன்வைப்பதால்தான் தேர்தல் ஆணையம் அதைதான் முன்வைத்து இப்ப தற்போது தேர்தலை ஒத்தி வச்சிருக்காங்க. மக்களை பொறுத்தளவு அவர்கள் தங்களுடைய வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுப்பதில் மிகுந்த ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த இளம் வாக்காளர்கள் வெளியூரில் அதாவது பணியாற்றக்கூடிய வாக்காளர்கள் அனைவரும் நேற்று இரவே அவர்கள் உடனடியாக அந்த வெளியூரிலிருந்து தங்களுடைய பணிகளை முடித்துவிட்டு உடனடியாக புறப்பட்டு இப்ப தற்போது வந்து இந்த அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வந்திருக்காங்க. ஓட்டு என்பது அதாவது அவங்களுடைய தங்களுடைய வாக்கை பதிவு செய்வது என்பது அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்காங்க. குறிப்பாக இந்த அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு தங்களுடைய வாக்கை வந்து முழுவதுமாக அனைத்து வாக்காளர்களும் பதிவு செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. காயத்ரி. சார்ல்ஸ், இப்போ பணப்புழக்கம் அதிகமா இருந்தது, அந்த காரணத்துக்காக தான் அரவக்குறிச்சி தொகுதியில தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறதா தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டு மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கு. இப்ப இந்த விஷயம் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த தேர்தலில் அது ஒரு அந்த தொகுதிக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தலாக அமையுமா? காயத்ரி, அதாவது ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் வந்து திமுகவை சேர்ந்த KC பழனிசாமி, அது மட்டும் இல்லாமல் அவரை ஏற்று போட்டியிடக்கூடிய முக்கியமாக அதிமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி என்பவரும் போட்டியிடுறாங்க. இவர்கள் இருவருக்கும் இடையே வந்து கடுமையான போட்டி நிலவுவதாக அனைவரும் தெரிவிக்கிறாங்க. இது கூடுதலாக இருந்தாலும் இதை விட தாண்டி இந்த தமிழக சட்டசபை தேர்தலை வந்து அறிவித்த பிறகு அதிகமாக முதலில் வந்து பணப்புழக்கம், அது மட்டும் இல்லாமல் வருமான வரித்துறை சோதனை, ஒரே சோதனை 4,77,00,000 என்று பல முறையில் அதாவது பல கட்டமாக சோதனை, பறக்கும் படை இதெல்லாம் சோதனை நடத்திய போது அதிகமான தொகைகள் இங்கே வந்து கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிடுறாங்க. ஒரு சிறிய கேள்வி மீண்டும் நொயில் ராமசேகரன் கேட்கலாம். இந்த தொகுதியை பொறுத்தளவு மக்களுக்கு வந்து பணம் எதுவும் விநியோகிக்கப்பட்டதா, புகார்கள் எதுவும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாங்க. ஒரு கட்சியில் 2000 இன்னொரு கட்சியில் 1000 கொடுத்ததா சொல்றாங்க. அது 5 மணி நேரத்தில் 60 கோடி ரூபா வந்து விநியோகமாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் இருக்குங்க. இன்னும் வந்து எதிர்பார்க்க வாக்காளருடைய மனநிலை இது மாற்றுமா? வாக்காளருடைய மனநிலை மாற்றின மாதிரி போன தடவை நடந்த எலெக்ஷனும் சரிங்க, MP எலெக்ஷனில் நடந்த இதையும் பார்க்கும்போது அப்படி எதுவும் தெரியலைங்க. பணத்தை வாங்கிக்குவோ நம்ம விருப்பப்பட்டவங்களுக்கு போடலங்கிற மனநிலை தான் எதிரொலிக்குதுங்க. முக்கியமாக காயத்ரி, அதான் இவர்களை பொறுத்தவரை மக்கள் வந்து மிகவும் வந்து இந்த தடவை வந்து முக்கியமாக தெளிவான முடிவை எடுக்க வேண்டும், அவர்கள் தங்களுடைய வாக்கை வந்து நேர்மையாக பதிவு செய்ய வேண்டும் என்பதை அவங்க ஆர்வமுடன் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக சார்ல்ஸ், எந்த அளவுக்கு இந்த தேர்தல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.